அனைவருக்கும் வணக்கம். அட்சய திருதியை நாளை மே 10 அன்று அதிகாலை 4:17 முதல் மே 11 அன்று அதிகாலை 2:50 மணிக்கு முடிவடைகிறது. அட்சய திருதியை இந்தியா முழுவதும் உள்ள ஏராளமான மக்கள் அட்சய திருதியை அன்று தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள் மற்றும் பிற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிறார்கள். அப்படி வாங்கும் பொருட்கள் எல்லாம் பல மடங்கு பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கை. அட்சய திருதியை அன்று தங்கம், வெள்ளி வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம். இல்லையேல் தங்கத்திற்கு பதிலாக மஞ்சளும், வெள்ளிக்கு பதிலாக உப்பும் வாங்கி வழிபடலாம். அட்சய திருதியை அன்று ஏழைகளுக்கு பணம் நன்கொடையாக கொடுக்கலாம், அன்னதானம் பண்ணலாம். எது நீங்கள் தாராளமாக கொடுக்கிறீர்களோ அது பல மடங்கு உங்களை வந்தடையும் என்பது நம்பிக்கை. அக்ஷய் என்ற வார்த்தையின் அர்த்தம் அழியாதது அல்லது நித்தியமானது. அட்சய திருதியை அன்று அர்ப்பணிப்புடனும் நேர்மையுடனும் கடைபிடிப்பவர்களுக்கு நித்திய செழிப்பையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. விஷ்ணுவின் 10 தசாவதாரங்களின் ஒன்றான பரசுராமனின் பிறந்த நாளாகும். இது சத்திய யுகத்திற்கு பின் திரேதா யுகத்தின் தொடக்க நாள். சுதாமா பகவான் கிருஷ்ணனுக்கு அவள் வழங்கிய நாளாகவும் இது நிகழ்கிறது. இறுதியில் அவருக்கு தாராளமான செல்வத்தையும் மகிழ்ச்சியும் அளித்தார் பகவான் கிருஷ்ணர். பாண்டவர்கள் வனவாசம் செய்ய தொடங்கிய போது திரௌபதிக்கு அட்சய பாத்திரத்தை பகவான் கிருஷ்ணர் அட்சய திருதியை அன்று வழங்கினார். கங்கை நதி பூமிக்கு இறங்கிய நாள் பூமிக்கு தூய்மையையும் செழிப்பையும் கொண்டு வந்ததாக கருதப்படுகிறது. அட்சய திருதியை அன்று இருக்கும் இடத்தையும் நம் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு மஞ்சள், உப்பு, குங்குமம், நாணயங்கள், தானியங்கள், இனிப்பு வகைகளை வைத்து மன மகிழ்ச்சியோடு வழிபட்டு வரலாம். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.